வாட்ஸ்அப் யூசர்ஸ் உங்களுக்காக ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். இந்த ரெண்டுமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா பார்த்துடலாமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், அது நம்மளுடைய பிரைவசி சம்பந்தப்பட்ட ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம ஒருத்தரோட சேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சேட் பண்ணும்போது வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய அந்த சேட் எல்லாமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோட்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதையும் தாண்டி அதுல ஒரு சில விஷயங்கள் நம்முடைய பிரைவசிக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. இதை வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது எந்த மாதிரி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தரோட சேட் பண்ணுறீங்க, அது தனியாக நீங்கள் சேட் பண்ணாலும் சரி, ஒரு குரூப்பாக சேட் பண்ணாலும் சரி, ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுவீங்க, அவங்க ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க. இப்போ எதிர்த்தரப்பில் உள்ள ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஒரு மீடியா ஃபைலை ஷேர் பண்ணுறாங்கன்னா அந்த மீடியா ஃபைல் உங்களுடைய ஃபோனில் அது சேவ் ஆகும், அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளும் ஷேர் பண்ணும்போது அது அவருடைய மொபைலில் சேவ் ஆகும். அப்போ அது சேவ் ஆகும்ல, அது அப்போ அந்த இடத்துல பிரைவசி பாதிக்குதுல்ல. சேவ் ஆகாமல் அவருடைய சேட்லேயே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான செட்டிங். அதுக்கு பேர் தான் அட்வான்ஸ்டு சேட் பிரைவசி. இது எங்க இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ச்சியா பாருங்க. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிடலாமா? ஒரு கான்டாக்டை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னல பிரைவசிக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங், அது எங்க இருக்குன்னா ஒரு சேட் கான்டாக்டை ஓபன் பண்ணிக்கோங்க, அதோட நேம்ல நீங்க தட்டுங்க. அதுக்கப்புறம் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா இங்க அட்வான்ஸ்டு சேட் பிரைவசி ஒன்று பார்க்கலாம். ஸோ இதை நீங்க தட்டுங்க. ஸோ இதுல நான் சொன்னது ரெண்டு விஷயங்கள், அதை நீங்க இங்க பார்க்கலாம். மீடியா வான் பி ஆட்டோமேட்டிக்கலி சேவ் டு டிவைஸ் கேலரி. ஆட்டோமேட்டிக்கலி சேவ் ஆகாது, அதை நீங்கள் தடுக்கலாம். அது பிரைவசி தானே. அதுக்கப்புறம் வந்து இந்த மெட்டாயை வந்து நம்மளுடைய டேட்டாவை பயன்படுத்துமா, அதையும் நீங்கள் தடுக்கிறதுக்கு இந்த ஒரு டாகிள் இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இப்படி ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்களும் சம்பவம் தான். அதுக்கு மேலே என்ன போட்டுருக்காங்கன்னா லிமிட் ஹவு மெசேஜஸ் அண்ட் மீடியா ஃப்ரம் திஸ் சேட் கேன் பி ஷேர்டு அவுட் சைட் ஆஃப் த வாட்ஸ்அப். அதாவது முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் லிமிட் பண்ணுறதுக்கு தான் இந்த அற்புதமான செட்டிங்கை நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை வேணுங்கிறவங்க நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப். நீங்கள் எப்படி இது வேணுமா வேண்டாமா முடிவு பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன தெரியுமா? ஒரே ஃப்ரேமில் 2, 4, 6, 8 ஃபோட்டோவை செட் பண்ணி நமக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா அதுக்குன்னு பிரத்யேகமான அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் கொட்டி கிடக்கு. அதில் ஒன்று நம்ம சேவ் பண்ணி வச்சோம்னா அது வழியாக விதவிதமான ஃப்ரேமை நம்ம செஞ்சுட்டு போகிறோம், அப்படி தானே? இப்போ அதே ஃபார்முலாவும் வாட்ஸ்அப்பும் கையில் எடுத்திருக்காங்க. எங்கன்னா இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்டேட் வந்து அதிகமாக பயன்படுத்துறீங்கன்னா அந்த அப்டேட்டுக்குள்ளே தான் இந்த கொலேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் போனீங்கன்னா அங்கேயும் இந்த இருக்குது, இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே ஃபார்முலாவை தான் இப்போ வாட்ஸ்அப் கையில் எடுத்திருக்காங்க. அது எங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி ரெடி பண்ணும் இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன தெரியுமா? வாட்ஸ்அப்போட அப்டேட்ஸ்குள்ளே போயிடுவோம். இப்போ டாப் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட்ஸ்லாம் நிறைய போடுவேன். ஸோ அதை நான் தட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லே அவுட் அப்படிங்கிற ஒரு புதிய கான்செப்டை அறிமுகப்படுத்திருக்காங்க, அதை நான் தட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிட்டேன். பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் மார்க் இருக்குது, அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாருங்கள் 6 ஃபோட்டோ செட் ஆகிடுச்சா? இப்போ லாஸ்ட்ல உள்ள ஒரு லேஅவுட்டை சூஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க 5, 2, 3, 3. ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு லேட்டை நீங்க சூஸ் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டு விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்போட அப்டேட்ல அது விழுந்துடும். ஸோ நீங்க யாருக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த செட்டப்பை நீங்க பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் முறையாக போய் சேர்ந்துருங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்க ஒரே வாட்ஸ்அப் அப்டேட்ஸில் நிறைய ஃபோட்டோவை ஆட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபைனலி வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இது நல்லாவா இருக்கும். அதனால் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். வழக்கம் போல் நான் கேட்குறது எல்லாமே ஒன்று தான். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அந்த யூடியூப்காரன் இல்லை யூடியூப் நிறைய பட்டனை வந்து கீழே விதைச்சி விட்டுருக்கான். அதில் ஒன்றை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.